நெத்திலி மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்குவோம். நெத்திலி மீன் வறுவல் செய்ய போகிறோம். நெத்திலி மீன் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் சோம்பு, வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் தான் 4-5 போட்டுங்க. நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் ஒரு பாதி போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். வேணால் ஒரு தக்காளியில் பாதி போட்டுக்கலாம். தக்காளி பாதி போட்டுக்கணும். வறுவலுக்கு இஞ்சி பூண்டு, சோம்பு, தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கிறோம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம்னா சின்ன வெங்காயம்னா ஒரு 5 போட்டுக்கோங்க. நான் வந்து பல்லாரி வெங்காயத்தில் ஒரு பாதி போட்டிருக்கேன். தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் எடுத்துக்குவோம். செய்ய போகிறோம். தேவையான மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் பொடி, தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். மீனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெத்திலி மீன் 65 போடணும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டோம். உள்ளே தக்காளி, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். தேவையான மிளகா பொடி போட்டுக்கிட்டோம். தேவையான மிளகாத்தூள் பத்தலைன்னு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மீன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இதில் என்ன பண்ணிக்கிறோம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். உப்பு பார்த்துக்கோங்க. இது பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டு கலந்துக்கலாம். தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்குனாக்கா மசாலா பிரியாமல் மீனோடு சேர்ந்து வர்றதுக்காக. கிறிஸ்புக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கிறோம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக போதும். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, இந்த மசாலா பிரிஞ்சு வராமல் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள். இஞ்சி பூண்டில் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக சோம்பு, தக்காளி, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயம் போட்டு, என்ன வெங்காயம் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிறோம். அதில் கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம். இப்போ அதில் மீனை சரி எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் எடுத்துக்கிட்டோம். நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டோம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி மீன் வறுத்தோம் அப்படின்னாக்கா மசாலா பிரியாமல் வரும். அந்த தக்காளி எதுக்காக சின்ன தக்காளி ஒன்று போட்டேன் அப்படின்னாக்கா அந்த மீன் வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் கொடுக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டது, சோம்பு போட்டது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வாசனையோடு இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் மசாலா வர்ற மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது மீன் 65, நெத்திலி மீனில் 65. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மீன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் தெரியாது, சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஊறட்டும். எல்லாம் ரெடியாக மசாலாவோடு இருக்கு பாருங்கள். பொரிச்சு எடுக்கிறப்ப மசாலா பிரியாமல் வரும். ஊறிடுச்சு மீன். மசாலா போட்டு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு.
எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காயட்டும், பொரிச்சு எடுத்துருவோம். மசாலா பிரியாமல் அப்படியே வரும் பாருங்கள். நெத்திலி 65. மசாலா பிரியாமல் எப்படி வந்துருக்கு பாருங்கள். நெத்திலி வறுவல் ரெடி ஆகிடுச்சி. இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மசாலாலாம் பிரியாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. குழந்தைங்களுக்கு மீனுன்னே தெரியாது. முள் மட்டும், நடுவில் உள்ள முள்ளை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.